அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எங்களோட 27 தியரி கிளாஸ்ல மெக்கானிக்ஸ்ங்கிற பகுதியில நாங்க ஒரு புதிய பகுதிக்குள்ள நாங்க வர போறோம். சரி, கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சும்மா நோம்பல கதைச்சிட்டு என்ன விஷயங்களை பார்ப்போம். சரி, இந்த இடத்துல நாங்க என்ன கதைக்க போறோம்னா ஏக பரிமாண இயக்க சமன்பாடு. ஏக பரிமாண இயக்க சமன்பாடு. சரி, ஓகே. முதலாவது ஏக பரிமாண இயக்கம் தான் என்னன்னு தெரியும். சரியா, ஒரு துணிக்கை. சரியா, ஒரு துணிக்கை. நல்லா கவனி. ஒரு துணிக்கை அது சீரான வேகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்முடுகக்கூடிய ஒரு உடலாக இருந்தாலும் சரி, அமர்முடுகக்கூடிய ஒரு உடலாக இருந்தாலும் சரி, ஒரு நேர்கோட்டின் வழியே அந்த துணிக்கை பயணிக்குமாக இருந்தால், நேர்கோட்டின் வழியே இயங்குமாக இருந்தால், அதைத்தான் நாங்க சொல்றது என்னன்னா ஏக பரிமாண இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்துக்கு தான் இன்னொரு பேராக நாங்க ஏக பரிமாண இயக்கம் சொல்றோம். அதுக்கு இடையாக மட்டும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு புவியீர்ப்பின் கீழ் நாங்க ஒரு துணிக்கையை மேல் நோக்கி எறிவோமாக இருந்தால், புவியீர்ப்பின் படிச்ச விஷயம் தான். புவியீர்ப்பின் கீழ் ஒரு துணிக்கையை நாங்க மேல் நோக்கி எறிவோமாக இருந்தால், அதையும் நாங்க என்ன சொல்லணும்னா ஏக பரிமாண இயக்கம் தான். சரியா, இது சம்பந்தமான கதைகளை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்குண்டே நாங்க பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகள் இருக்காங்க. அதுல பிரயோகங்கள் எப்படி, அந்த சமன்பாடுகள் எப்படி நாங்க யூஸ் பண்றதுன்ற வரைக்கும் தான் இந்த பாடத்துல நாங்க கதைக்கணும். தியரியை பார்த்துட்டு நாங்க கேள்வியின் ஊடாக அந்த தியரியை நாங்க புரிஞ்சு கொள்வோம். சரி, இப்ப தலைப்பு போடுங்கடா. தலைப்பு போடுங்க. ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம். இன்னொரு கதைனா தெளிவான விஷயத்தை புரிச்சுட்டா சரி. ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம். சரியா, ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம். ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம். ரைட், என்னடா வாங்க செல்லுது. சரியா, வாங்க முடிச்சதுக்கு பிறகு நான் தொடர்வோம். அப்படியே சரி, ஓகே. தலைப்பு நாங்க போட்டிருப்பேன்டா ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு. எழுதுங்க முதலாவது ஸ்டார். எழுதுங்க முதலாவது ஸ்டார். எழுதுங்க. ஏதாவது ஒரு நேர்கோட்டின் வழியே, எழுதுங்க முதலாவது ஸ்டார் எழுதுங்க. ஏதாவது ஒரு நேர்கோட்டின் வழியே, ஏதாவது ஒரு நேர்கோட்டின் வழியே இயங்கும் துணிக்கையின் இயக்கம், இயங்கும் துணிக்கையின் இயக்கம், இயங்கும் துணிக்கையின் இயக்கம் ஏக பரிமாண இயக்கம் அல்லது ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். ஏக பரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். எழுதுங்க அடுத்த ஸ்டார். இத்துணிக்கையின் எழுது. இத்துணிக்கையின் இத்துணிக்கை இத்துணிக்கை இயக்கம், இத்துணிக்கையின் இயக்கம், இத்துணிக்கையின் இயக்கம், இத்துணிக்கையின் இயக்கம் சீரான வேகம், சீரான வேகம், சீரான வேகம், சீரான வேகம் அல்லது ஆர்முடுக்கல், சீரான வேகம் அல்லது ஆர்முடுக்கல் அல்லது அமர்முடுக்கல், அல்லது அமர்முடுக்கல், அல்லது அமர்முடுக்கல் ஆகிய எதனை கொண்டிருந்த போதிலும், ஆகிய எதனை கொண்டிருந்த போதிலும், ஆகிய எதனை கொண்டிருந்த போதிலும் அதன் இயக்கம், அதன் இயக்கம்
அதன் இயக்கம் கொண்டிருந்த போதிலும் அதன் இயக்கம் நேர்கோட்டில் அமையுமாயின் அதன் இயக்கம் நேர்கோட்டில் அமையுமாயின் இப்படியும் கதைக்கலாம். நேர்கோட்டில் அமையுமாயின் இயக்கம் நேர்கோட்டில் அமையுமாயின் இவ்வியக்கம் ஏக பரிமாண இயக்கமாகும். இவ்வியக்கம் ஏக பரிமாண இயக்கமாகும். இவ்வியக்கம் ஏக பரிமாண இயக்கமாகும். இவ்வியக்கம் ஏக பரிமாண இயக்கமாகும். அடுத்த ஸ்டார் லாஸ்ட் ஒன் அதுல எழுதணும். இவ்வகையான இயக்கத்திற்கு அடுத்த ஸ்டார் இவ்வகையான இயக்கத்திற்கு இவ்வகையான இயக்கத்திற்கு இவ்வகையான இயக்கத்திற்கு எழுதணும். பயன்படுத்தக்கூடிய இவ்வகையான இயக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இவ்வகையான இயக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகள் 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 ஏக பரிமாண இயக்க சமன்பாடு எழுதுங்க. இவ்வகையான இயக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகள் எழுதுங்க. ஏக பரிமாண இயக்க சமன்பாடுகள் எனப்படும். 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 ரைட், ஓகே, சரி. அபிலாஷா நோட் பண்ணியாச்சா? ரெசானா பேசணும்னு சரி. இந்த இயக்க சமன்பாடுகளுக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னால ஒரு குட்டி தலைப்புன்னு நாங்க பார்த்துட்டு வர போறோம். என்னண்டா நல்ல கவனி. இந்த நாங்க ஆரம்பிச்ச காலம் எங்களோட இயக்கத்தியலுங்கிற சப்ஜெக்ட்ல நாங்க முதலாவது விஷயம் வந்துட்டு தூரம் இடப்பெயர்ச்சி நாங்க பார்த்திருந்தோம். வேகம் கதி, அதுல சீரான வேகம் சம்பந்தமான சப்ஜெக்ட்கள் பார்த்துட்டீங்க. அதே போல அடுத்த தலைப்பாக சார்பு வேகம் என்பதை பார்த்தோம். இதெல்லாம் அந்தந்த டெஃபினிஷன், அந்தந்த சமன்பாடுகள், சராசரி வேகம் அதுக்குரிய டெஃபினிஷன் என்ன, அதுக்குரிய சமன்பாடு என்னங்கிறதெல்லாம் பார்த்துதான் நாங்க கேள்விகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தியரி எல்லாம் முடிச்சது. ரைட், ஓகே. இப்ப நாங்க இயக்க சமன்பாடுகள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணக்க, சாரி, ஏக பரிமாண இயக்க சமன்பாடு ஸ்டார்ட் பண்ணக்க, இதுல இன்னொரு பௌதிக கணியம் எங்களுக்கு தேவை. அது தொடர்பான இயக்க சமன்பாடுகள், அதாவது அது தொடர்பான மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கேன். எஸ், தலைப்பு போடுங்க. ஆரம்பத்துக்கு தலைப்பு போடுங்க. ஆரம்பம். சரியா, தலைப்பு போடுங்க. ஆரம்பமுடுக்கல். ரைட், போட்டுட்டு ஸ்டார் சின்ன கதை இதெல்லாம் உங்களோட சின்ன வகுப்புல நீங்க படிச்சதாங்க. ஓலவர்ல இருக்க விஷயம். ஆரம்பம் எழுதுங்கடா, எழுதுங்க. ஓரலகு நேரத்தில் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் ஆர்முடுகல் எனப்படும். ஆர்முடுகல் எனப்படும். ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் ஆர்முடுகல் எனப்படும். ரைட், அடுத்த வரியில அல்லது எழுதும். அல்லது அடுத்த வரையில் அல்லது வேக மாற்று வீதம். நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், பிசிக்ஸை பொறுத்த வரையில எதிர்ந்தாலும் ஒரு பௌதிக கணியம் நேரத்தால பிரிபடுமாக இருந்தால் நாங்க அதை வீதம் சொல்லுவோம். சரியா, இப்ப சொல்றேன். அல்லதுன்னு போட்டு எழுதுங்க. வேக மாற்று வீதம். வேக மாற்று வீதம்
ஆர்முடுகல் எனப்படும். எழுதுவது வேக மாற்று வீதம் ஆர்முடுகல் எனப்படும். வேக மாற்று வீதம் ஆர்முடுகல் எனப்படும். ரைட். இனி போல கவனிங்க சொல்ல விஷயம். சரியா? வேக மாற்று வீதம் ஆர்முடுகல் எனப்படும். அப்ப நாம இந்த ஆர்முடுகலை இப்படி கதைக்கலாம். என்னன்னா ஆர்முடுகல், சரியா? ஆர்முடுகல் சமம் வேக மாற்று வீதம். வேக மாற்று வீதம், இதுல பிரச்சனை. ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இந்த வேக மாற்று வீதத்துக்கு பதிலா வேக மாற்றம் கீழே நேரம். ஆமினா, நான் இந்த வேக மாற்று வீதத்தை வேக மாற்றத்தின் நேரம் விளையாடணும். இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியுதா வேக மாற்றம்ங்கிறது இறுதி செய்ய ஆரம்பம். எனவே இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் கீழே நேரம் இதான் ஆரம்பம். சரியா? ரைட். இப்ப நம்ம ஆர்முடுகளை வளமையாக நாங்க ஸ்மால் ஏங்கிற குறியீடு கூட கிடைக்கிறது. சரியா? வேக மாற்றம்ங்கிறது இறுதி செய்ய ஆரம்பம். நான் அதை டெல்டா வீந்து காட்டுறேன். இந்த டெல்டா பயன்படுறதுல மாற்றம்னு சொல்லி தரேன். சிறிய மாற்றத்தை கதைக்கிறது. சரியா? இறுதி செய்ய ஆரம்பம் டெல்டா வி வேக மாற்றம் பை டி நேரம். இதுதான் எங்களோட ஆர்முடுகளுக்கான சமன்பாடு. சரியா? நல்லா கவனிங்க. இதுல அலகு நாம செக் பண்ணினா அலகு வந்துகிட்டு மீட்டர் செகண்ட் -2. அதே மாதிரி இவர பரிமாணம் LT -2. அதே போல ஆர்முடுகள் ஒரு காவி கணியமாகும். ஒரு காவி கணியம். இப்ப நீங்க ஒரு கேளு இவ்வளவையும் தெளிவாக நோட் பண்ணிடுங்க. முதலாவது ஆர்முடுகளுக்கான சமன்பாடு எடுங்க, அந்த பாக்ஸ்ல காட்டுங்க. அதுக்கு பிறகு அலகு மீட்டர் செகண்ட் -2, பரிமாணம் LT -2, அதுக்கு கீழே லாஸ்ட் ஒன் ஆர்முடுகள் ஒரு காவி கணியம். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கன்ட்ரோல். திலோஸ்மி, நான் பேசுறது விளங்குதாமா? விளங்கிட்டு சார். ரைட். ஓகே, நோட் பண்ணிட்டு கன்ட்ரோல். ரைட். ஓகே, சாய்ரா நோட் பண்ணியாச்சா? சரி, நோட் பண்ணாதான் டக்குனு அவசரமாவா அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதலாம் நினைக்கிறேன். ரைட். ஓகே, இப்ப குடி தலைப்பு போடுங்க. இனி முடிச்சு இவரையும் அறிமுகப்படுத்திட்டு நாங்க முக்கியமான ஒரு கதைகளை இனி இன்னமும் மெக்கானிக்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியா மாற போறாங்க. புது புது கேள்விகள் இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? ரைட். ஓகே, தலைப்பு போடுங்க. சின்ன தலைப்பு, ஏக பரிமாண இயக்க சமன்பாடுகள்.
தலைப்பு போடுங்க. ஏக பரிமாண இயக்க சமன்பாடுகள். ஏக பரிமாண இயக்க சமன்பாடுகள். கீழே எழுதுங்க ஸ்டார். கீழே எழுதுங்க. ஏக பரிமாண இயக்க சமன்பாடுகள் போது கீழே எழுதுங்க. ஸ்டார் எழுதுங்க. ஏக பரிமாண இயக்கத்தை நேர்கோட்டின் வழியே இயங்குகிற இயக்கம். ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றை கருதுக. ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றை கருதுக. ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றை கருதுக. துணிக்கை ஒன்றை கருதுக. ரைட். அடுத்த வரியில எழுதுங்க. அடுத்த வரியில எழுதுங்க. ஸ்டார் போடவோனா அடுத்த வரியில நிறைய பகுதிய பிணைகளை நம்ம தந்து போட்டு சமன்பாடுகள் வர சொல்றீங்க. எழுதுங்கடா. இதன் ஆரம்ப வேகம் dash போட்டு u ஆரம்ப வேகம் dash போட்டு u கமா எழுது. ஆரம்ப வேகம் u dash போட்டு எழுதுங்க u கமா சீரான ஆர்முடுகள் dash போட்டு e சரியா? சீரான ஆர்முடுகள் A கமா T நேரத்தின் பின் எழுதுங்க. கமா T நேரத்தின் பின் அதன் இறுதி வேகம் v. T நேரத்தின் பின் அதன் இறுதி வேகம் v. T நேரத்தின் பின் small t T நேரத்தின் பின் அதன் இறுதி வேகம் dash போட்டு v. ரைட். தொடர்ந்து இந்நேர இடைவெளியில் துணிக்கை அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சி S. மொத்த இடப்பெயர்ச்சி dash போட்டு S. இங்க மொத்த இடப்பெயர்ச்சி S என்க. ரைட். S என்க. சரியா? சரி, கவனிங்க. சொல்ற விஷயத்தை கவனிங்க. இப்ப அவங்க கதைச்சிருக்கிற அவ்வளவு கதைகளையும் நான் இந்த இடத்துல விஷுவலா படமா நான் கதை. சரி, விஷுவலா படமா நாங்க கதைக்கிறோம். சரி, பாப்போம். நல்லா கவனிங்க. நான் சொன்ன விஷயத்தை கவனிங்க. சரியா? அதாவது ஒரு துணிக்கு இந்த கேள்வி அல்லது இந்த தியரி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த கதை நீங்க இந்த துணிக்கைய அவதானிக்க, நீங்க முதலாவது இந்த துணிக்கையை காணுங்க. நல்லா பாருங்க. நீங்க முதலாவது இந்த துணிக்கையை காண T(0) இந்த துணிக்கையிட வேகம் u ஆம். ஆரம்ப வேகம் u. நாம இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னால அவர் என்னென்றாலும் நடந்துருக்கு. இவருக்கு முன்னால இவர் எப்படினாலும் வந்திருக்கணும். அது எங்களுக்கு தெரியும்.
நான் இந்த கேள்வியை, நான் இந்த தியரியை, அவங்க சொன்ன கதையை நான் பார்க்கிற டைம்ல டீசம் அண்ட் நாட்ல இந்த துணிக்கையை நீங்க அவதானிக்கிறீங்களா? யூ வேகத்துல. சரியா? ரைட். அந்த துணிக்கையின் மீது ஒரு சீரான மாற ஆர்முடுகள் ஏ தொழிற்படுதா? ஏ தொழிற்படுதா? மாற ஆர்முடுகள் ஏ தொழில். இந்த துணிக்கைய நீங்க பாக்குறீங்க எவ்வளவு நேரத்துக்குண்டா T7 நாட்ல இருந்து 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் இப்படி ஒரு T செகண்ட் நேரம் வரும் வரைக்கும் பாக்குறீங்களா? அந்த டைம்ல இந்த துணிக்கையிட வேகம் T7Tல இந்த துணிக்கையிட வேகம் வியாம். துணிக்கையிட வேகம் வியாம். அதே நேரம் இந்த நேர இடைவெளியில இந்த துணிக்கை அடங்கியிருக்கிற இடப்பெயர்ச்சி, இந்த துணிக்கை அடங்கியிருக்கிற இடப்பெயர்ச்சி எஸ் டே அவன் மேலுக்கு சென்ற அந்த கதையை நான் படமாக காட்டினது விளங்கிட்டாடா? இப்ப நீங்க அவருக்கு இந்த படத்தை அழகா தெரியும். அவருக்கு இந்த படத்தை கீறுகிறது எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, இந்த படத்தை கீறி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கீறியாச்சா? எஸ் ரைட். இப்ப கவனிங்க, நாங்க இயக்க சமன்பாடுகளை அறிமுகப்படுத்தும். இயக்க சமன்பாடுல ஒண்ணுமே இல்லைதான், அது ஒரு பெரிய கதையல்ல. இப்ப நாம இங்க கதைச்சு வச்சிருக்கிறதுனால இந்த பௌதிக கணியங்கள் இவங்களுக்கு இடையிலான தொடர்புகளை சமன்பாட்டு வடிவுல காட்டுறதா வளரும். இப்ப உதாரணம் நம்பர் 1 நாங்க பயன்படுத்துற முதலாவது இயக்க சமன்பாடு V சமன் U சக ET. நல்லா கவனித்தார். அதாவது இறுதி வேகத்திற்கும் ஆரம்ப வேகத்திற்கும் ஆர்முடுகளுக்கு நேரத்துக்கு இடையிலான தொடர் V சமன் U சக 8. V சமன் U சக 8. நம்பர் 2. அப்ப இதுல யாரும் இல்ல, இடப்பெயர்ச்சி இல்லை. அப்ப இடப்பெயர்ச்சி தராத கேட்கப்படாத கேள்விகளுக்கு நாம் இந்த சமன்பாடு முடியும் பயன்படுத்த. ரைட். நம்பர் 2 இரண்டாவது V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. நேரம் இல்லாத ஒரு இயக்க சமன்பாடு. நம்பர் 3 S சமன் V plus U இறுதி வேகம் சக ஆரம்ப வேகம் கீழே 2 into T இடப்பெயர்ச்சி ஆரம்ப வேகம் இறுதி வேகம் நேரம் ஆர்முடுகள் இல்லாத ஒரு சமன்பாடு. நம்பர் 4 மொத்தம் 5 சமன்பாடுகள். நாங்க இந்த நாளை கதைச்சிட்டு அடுத்ததுக்கு நாங்க வரப்போம். நம்பர் 4 S சமன் UT plus half AT வர்க்கம். இறுதி வேகம் இல்லாத ஒரு சமன்பாடு. S சமன் UT plus half AT வர்க்கம். சமன்பாடு பாடம் பிடிக்கணுமா? ரைட். ஓகே. இப்ப அவருக்கு ஒன்று கீழே அழகா டைம் எடுத்து அழகா ஸ்பேஸ் காட்டி V சமன் U சக AT, V வர்க்கம் சமன் U வர்க்கம் plus 2AS, S சமன் V plus U into T, S சமன் UT plus half AT square. ரைட். இந்த 4 சமன்பாடை நோட் பண்ணிடுறேன். இந்த 4 சமன்பாடை நோட் பண்ணிடுறேன். வரைவுகள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் சரியா? நாங்க இங்க வந்துகிட்டு திரும்ப ஏற்கனவே நாங்க பேசிக் வரைவுகள் படிச்சிருந்தோம். பட் ஏக பரிமாண இயக்கங்களுக்கு நாங்க வரைவுகள்ங்கிற கதை திரும்ப தலைப்பு போட்டு படிப்போம். ST கிராஃப், PT கிராஃப்லாம் படிப்போம். அதெல்லாம் படிச்சது பிறகு இந்த சமன்பாட்டை வரைவுகள்ல இருந்து நிறுவி நாங்க எடுப்போம்.
இப்ப நேரடியாக நாங்க கதைக்கிற இந்த சமன்பாடுகளை அங்க நிறுவலினூடாக நாங்க கதைக்க போறோம். முதலாவது இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி எப்படி கேள்வி செய்வது, அதுக்கு பிறகு வரைவுகளை பயன்படுத்தி எப்படி செய்யறது கதைக்கு நாங்க முதலாவது நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ண. ரைட், சிம்பிளா நான் பேசுறது தான் மாவும். ஓ சார் விளங்குது. ரைட், ஓகே. நீங்க கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கடைசி நடந்த கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு நாங்க செக்ல தான் படிச்சுட்டு இதெல்லாம் விளங்க புரிய மாதிரி தான் இருப்பாங்க. சரி, ஓகே. Number 1, v summon u sub at, v வர்க்கம் summon u வர்க்கம் plus 2as, அதே மாதிரி s summon v plus u into 2050, அதே போல s summon u plus. ரைட், ஓகே, ஸ்டாப். கவனி, இதுக்கு மேலதிகமாக இன்னொரு சமன்பாடு, இதுக்கு மேலதிகமாக இன்னொரு சமன்பாடு. இந்த 4வது எழுதிருப்பீங்க. அவருக்கு கீழே டபுள் ஸ்டார்ல காட்டுங்க. சரியா? அவருக்கு கீழே டபுள் ஸ்டார்ல எழுதுங்கடா. எண்ணாம் செகண்டில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி, SN இப்படி காட்டுங்க. SN ரைட். எண்ணாம் செகண்டில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி SN எனில். அடுத்த வரையில நம்பர் 5, 5வது இயக்க சமன்பாடா நாங்க கலைக்க போறது Sn சமன் u plus half a 2n minus 1 எழுதிவிடும். எண்ணாம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்ம கேள்வியினூடாக இதெல்லாம் முழுமையாக விளங்கும் வரைக்கும் நாங்க படிக்க போறோம். சரியா? Sn சமன் Sn சமன் u plus half a 2n minus 1. Right, நோட் பண்ணிடு. நோட் பண்ணியாச்சாடா? சரி, இப்ப நாங்க வரும். இதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன். இப்ப வாங்க என்னோட டியூட்டோரியல் நம்பர் 1. சரியா? வாடா, என்னோட டியூட்ல இருக்கிற கோப்பை எடுத்துட்டு சரியா டியூட்டோரியல் நம்பர் 1ல சரியா 59வது கேள்வி. ஒவ்வொரு கேள்வியாக நாங்க கதைப்போம். நம்ம கதைக்க போறோம். தெளிவாக விளக்கும். சரியா? டியூட்டோரியல் நம்பர் 1ல 59வது கேள்விக்கு வாங்க. 59வது கேள்விக்கு வாங்க. சரி, பாப்போம். அவனோட 10வது பக்கத்துல இருக்குதா? பேஜ் நம்பர் 10ல இருக்குது. சரி, ஓகே. 59வது கேள்வி பாருங்கடா. ஓய்வில் இருந்து ஆரம்பம் 0 சொல்லியாச்சு. ஓய்வில் இருந்து நேர்கோட்டில் இயங்க ஆரம்பிக்கும் கார் சீரான ஆர்முடுகள் 6 மீட்டர் செகண்ட் -2 உடன் இயங்குகின்றது. 10 செகண்டில் அதன் வேகத்தையும் இடப்பெயர்ச்சியையும் காண்க. சரி, கேள்வி பாருங்க. ஒரு கார் என்ன செய்யறாருண்டா, ஒரு கார் ஆரம்ப வேகம் u சமன் 0, t சமன் 0. நம்மட கேள்வி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, அதான் தேவை. t சமன் 0 நீங்க பாக்குறீங்க. இந்த கார் ஓய்வில் இருக்குது.
ஓயில் இருந்து நேர்கோட்டில் இயங்க ஆரம்பிக்கும் கார் சீரான ஆறுமுடுகள் 6 மீட்டர் செகண்ட் -2 உடன் பாருங்க 6 மீட்டர் செகண்ட் -2 உடன் இயங்குகின்றது 10 செகண்டில். சரி, இங்க வந்துட்டு இருக்கீங்களா t சமன் 10 செகண்ட் t சமன் 10 செகண்டில் கேட்காது அதன் வேகத்தையும் இறுதி வேகம் அதன் வேகத்தையும் அதன் இடப்பெயர்ச்சியையும் கேட்கிறார். ஏன்னா இங்க இருந்து இடப்பெயர்ச்சி அதன் இடப்பெயர்ச்சியும் கேட்கிறோம். சரி, அவ்வளவுதான் கதை. இடப்பெயர்ச்சியும் கேட்கிறோம். ரைட், இங்க கவனிங்க. நாங்க இயக்க சமன்பாடுகளாக கண்டு வச்சிருக்கிறது v சமன் u sub at, அதே போல v வர்க்கம் சமன் u வர்க்கம் plus 2as, அதே போல s சமன் v plus u into 2 into t, அதே போல s சமன் ut plus half a t வர்க்கம். ரைட், ஓகே. s சமன்பாடு இருக்கும். இப்படி 4 இயக்க சமன்பாடுகள் நான் கழிச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா இருக்கு. முதலா இறுதி வேகம் கேட்காங்க. இங்க பாருங்கடா, ஆரம்ப வேகம் தந்திருக்கான், ஆரம்புகள் தந்திருக்கான், வேகம் கேள்வி, நேரமும் தரப்பட்டிருக்கு. எனவே இறுதி வேகம் கேள்வியாகவும் ஆரம்ப வேகம் AT எல்லாம் தரப்பட்டால் எங்களோட முதலாவது சமன்பாடு இங்க பாருங்க. சும்மா ரைட். இப்ப இந்த இடத்துல நான் சொன்ன விஷயத்தை கவனிங்க. நீங்க டியூட்டோரியல் நம்பர் 1 போட்டீங்க. சரி, அந்த இயக்க சமன்பாடுல கீழே டியூட்டோரியல் நம்பர் 1 போட்டிருந்த பிரச்சனை இல்லை. அந்த அதுக்கு கீழே 59வது கேள்வி நான் செய்யறதுக்கு மேல அல்லது நாடுன்னு போட்டு, சாரி நாடுன்னு போட்டு நான் சொல்ல விஷயம் 2 நாட் பாயிண்ட் எடுக்கணும். சரி, அந்த நாட் பாயிண்ட் எடுத்துட்டா டியூட்டோரியல் நம்பர் 1க்கு மேல இருந்தா நல்ல பிரச்சனை இல்லை. டியூட்டோரியல் நம்பர் அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு இது பண்ணலாம் தானே. சரி, ஓகே. அந்த டியூட்டோரியல் நம்பர் பண்ண அழிச்சிட்டு நீங்க அந்த இயக்க சாம்பாடு நம்ம 5 சாம்பாடு எழுதினோம், அதுக்கு கீழே சாரியா நாடுன்னு போட்டுட்டு நம்பர் 1 எழுதுங்க. நாடுன்னு போட்டு நம்பர் 1 இருக்குங்க. சாரி நாடுன்னு போட்டு நம்பர் 1 எழுதுங்க. எழுதுங்கடா. மேலே பெறப்பட்ட சமன்பாடுகள் எழுதுங்க. மேலே பெறப்பட்ட அல்லது தரப்பட்ட சமன்பாடு, மேலே பெறப்பட்ட சமன்பாடு காவி கணியங்களுக்குரிய சமன்பாடு என்பதனால், மேலே பெறப்பட்ட சமன்பாடுகள் காவி கணியங்களுக்குரிய சமன்பாடு என்பதனால் அவற்றை ஏதாவது ஒரு திசையிலேயே பயன்படுத்தலாம். 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 Right. Number two. இதெல்லாம் என்ன கதைங்கிறதெல்லாம் பார்ப்போம். Number two. Right. இச்சமன்பாடுகளை முக்கியமான ஒரு நிகழ்வு. இச்சமன்பாடுகளை Number 2. இச்சமன்பாடுகளை வெவ்வேறான இச்சமன்பாடுகளை வெவ்வேறான ஆர்முடுகளை உடைய சமன்பாடுகளை வெவ்வேறான ஆர்முடுகளை உடைய இயக்கங்களுக்கு ஒரே தடவையில் பயன்படுத்த முடியாது.
ஒரே தடவையில் பயன்படுத்த முடியாது. ஒரே தடவையில் பயன்படுத்த முடியாது. ஒரே தடவையில் பயன்படுத்த முடியாது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆர்முடுகளுக்கும் என்னங்கிறதெல்லாம் தெளிவா விளங்கினார். ஒவ்வொரு ஆர்முடுகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்முடுகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்முடுகளுக்கும் தனித்தனியாக பயன்படுத்துதல் வேண்டும். ஒவ்வொரு ஆர்முடுகளுக்கும் தனித்தனியாக பயன்படுத்துதல் வேண்டும். ஒவ்வொரு ஆர்முடுகளுக்கும் தனித்தனியாக பயன்படுத்துதல் வேண்டும். சரி, ஓகே. இப்ப அவசரப்படவான அந்த நோட்ல இருக்கிற கதைகள் என்னங்கிறத கேள்வியாக நாங்க கதை அதுல நோட்ல நம்பர் 1 இந்த கேள்வியில பிடிபட்டுருவார். சரியா? இங்க பாருங்க அவன் என்ன சொல்றாங்க. சரி, ஓகே. டியூட்டோரியல் நம்பர் 1ல 59வது கேள்வி. அந்த கேள்வியை படமாக்கினது எல்லாரும் விளையாடா? ஓ சார் விளையாச்சு. ரைட், ஓகே. சரி, அங்க இருக்கிற கேள்வியை நம்ம என்ன செய்ய படமாக்கி வச்சிருக்கோம். சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த ஆரம்ப புள்ளிக்கு நான் ஒரு பேரு கொடுத்துக்கிறேன் ஏ. சரியா? இந்த புள்ளிக்கு நான் பேரை கொடுத்துக்கிறேன் ஏ. அதே மாதிரி இறுதி புள்ளிக்கு இங்க பேரை கொடுத்துக்கிறேன் பி. இங்க பேரை கொடுத்துக்கிறேன் பி. இப்ப நல்லா கவனிங்க. இயக்க சமன்பாடுகள் காவி கணியங்களுக்குரியது. கட்டாயம் ஒரு திசையில தான் அதை நாங்க பயன்படுத்தும். எதிர்த்தாலும் ஒரு திசையில பயன்படும். எனவே நல்லா பாருங்க, நான் எடுக்க போறேன் என்னன்னா A to Bக்கு இயக்க திசையில, இதுல அர்த்தம் என்னன்னா ஏயிலிருந்து பிங்கிற புள்ளிக்கு இயக்க திசையில இருக்கிற காவிகள் எல்லாம் பிளஸ் ஆகவும் நாம் எடுத்திருக்கிறது அர்த்தம். A to Bங்கிற புள்ளிக்கு இடையில இயக்க திசையில, இந்த திசையில நல்லா பாருங்க, இயக்க திசையில தொழிற்படும் காவிகள் எல்லாம் பிளஸ் ஆகவும். அப்ப அந்த திசையில இருக்கிற காவிகள் எல்லாம் பிளஸ்ண்டா அதற்கு எதிரான திசையில இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகவும் நாங்க எடுக்கிறோம். சரியா? நாங்க மைனஸ் ஆக எடுக்கிறோம். பட் நான் எடுத்தது சரியாக இருந்தால் வரப்போற இறுதி விடை காவிக்கணியத்தை கேள்வியை கேட்டிருந்தார். இறுதி விடை பிளஸ்ல வருவார். நீங்க எடுத்த திசை தவறாக இருந்தால் பாருங்க எவ்வளவு பிசிக்ஸ் அழகா அந்த இதை தரப்போகுது. முடிவை எவ்வளவு தெளிவா தரப்போம். நாம எடுத்திருக்கிற திசை பிழையாக இருந்தால் அந்த வரப்போற இறுதி விடையிட திசை பிழையாக இருந்தால் வரப்போற விடை மைனஸ்ல வரும். எனவே நாங்க திசையை மாத்தி கொடுத்தோம்னா போதுமான. நீங்க எந்த பாதையில போனாலும் உங்களோட பிசிக்ஸ் ஒரு நேரான வழியா அவரை காட்டலாம். சரி, எங்க பாருங்க, நான் சொல்ல விஷயத்துக்கு A to Bக்கு இயக்க திசையில V சமன் U சக ATN நாங்க பயன்படுத்தினால் பாருங்கடா, ஆரம்ப வேகம் 0. பிறகு எழுதலாம். போட நல்லா கவனிச்சுக்கணும். ஆரம்பம் 0 உங்களுக்கு இருக்குது. நான் இன்னொரு டியூட் அழகா தருவம் செய்யறது. சரியா? 0 சக ஆர்முடுகள் தந்தாச்சு 6 மீட்டர் செகண்ட் -2 தர நேரம் 10 செகண்ட். எனவே 60 மீட்டர் செகண்ட் -1. ரைட். T சமன் 10 செகண்ட்ல இந்த துணிக்கையில வேகம் என்னையா இருப்பாருன்னா 60 மீட்டர் செகண்ட். கேட்காம தொடர்ந்து இடப்பெயர்ச்சியையும் காண்க. ரைட், ஓகே. இங்க பாருங்க, A to Bக்கு இயக்க திசையில S சமன் UT plus half AT வர்க்கம். Right. S சமன் UT plus half AT வர்க்கம். ஆரம்ப வேகம் தந்திருக்கான், நேரம் தந்திருக்கான், ஆர்முடுகள் தந்து போட்டு இடப்பெயர்ச்சியை கேட்கான். சரி, இப்ப உங்கள்ட்ட ஒரு டவுட் வரும். நீங்க இந்த சமன்பாடுக்கு பதிலா A to Bக்கு சரி A to Bக்கு V வர்க்கம் சமன் U வர்க்கம் plus 2A யூஸ் பண்ணலாம். இடப்பெயர்ச்சி தானே கேள்வி. இப்போ உங்களுக்கு இறுதி வேகம் தெரியும் தானே,
ஆரம்ப வேகம் தந்திரிக்கான் தானே, ஆறுமுடுகள் தந்திரிக்கான் தானே, இடப்பெயர்ச்சியை காணலாமே, இந்த சமன்பாடை நீங்க யூஸ் பண்ணலாமேன்னு ஒரு டவுட் வரலாம். எஸ், யூஸ் பண்ணலாம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி ஒரு சான்ஸ் இருந்தா, அதாவது அவன் கேட்ட கேள்வியில இறுதி வேகத்தை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை நாம கண்ட இறுதி வேகம் பிழையாக இருந்தால் அடுத்த கேள்வியும் பிழையாக வைத்துள்ளோம். பாருங்க, இந்த வீல பிரதியிட போறது நாம கண்ட வேகம். ஆனா இந்த சமன்பாடு, அப்ப சமன்பாடுகளை பயன்படுத்தக்க, சரியா, சமன்பாடுகளை பயன்படுத்தக்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முதலாவது கேள்வி இன்னொரு மிஸ்டேக் விட்டுட்டா ரெண்டாவது கேள்வி அதால அடிவாங்க போடாது, அடிவாங்க போடாது. எங்களுக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம். நான் மார்க்ஸ் சம்பந்தமால முன்னால கதைச்சிட்டேன். சரியா, ரைட், ஓகே, நல்லா கவனிங்க. அப்ப A to B இது அவன் தரவுகள் மட்டுமே இதுல குவிஞ்சிடுது. பாருங்க, A to B க்கு S7 UT plus அப்படி யூஸ் பண்ணா இங்க பாருங்கடா, ஆரம்ப வேகம் 0, தர 10, அது அப்படியே 0 பேத்துறோம். சக 1x2 தர 6 முடுகள், 6 தர 10 வர. எனவே இது அப்படியே 0. இப்ப 3 தர 100 வர 300 மீட்டர், 300 மீட்டர். சரியா? டே இந்த 59வது கேள்விக்கு நான் ஆன்சர்ஸ் எடுக்கலாம் ரைட்டாடா? இதுல பிரதியிட்டாலும் வரும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. நாம தெளிவா இருந்தா இங்க பாருங்க, 60 தான் இதுல கொண்டே பாருங்க, 60 வர்க்கம் சமன் ஆரம்ப வர்க்கம், ஆரம்ப வர்க்கம் 0 சக 2 தர 6 தர S. எனவே 12S என்று வருவார். 12S சமன் 60 தர 60, 60 தர 60. எனவே S சமன் இவர் S சமன் 60 தர 60 கீழ் 12. 6ஆல சுருக்கிவிட இது 10, இது 6ஆல சுருக்கினா 2, இதில் சுருக்கினா 30 வரும். எனவே 300 மீட்டர் விட வரும், அது பிரச்சனை இல்லை. பட் நான் ஏன் அதை தவிர்த்தேங்கிற விஷயத்தை விளை. சரி, டியூட்டோரியல் நம்பர் 1 போட்டு 59வது படமாக்கிட்டு தேவையான விஷயங்களை நல்லா காட்டுங்க. A to B பாயிண்ட் காட்டுங்க, இயக்க திசை காட்டுங்க, சமன்பாடை காட்டுங்க, பிரதியிடுங்க, விடைக்கும். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகே. சரி, வரும் அடுத்த கேள்விக்கு வரும். கவனி, டியூப்ல இருக்கிற கேள்விக்கு 60வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 60வது கேள்விக்கு நாங்க வருமா? ஏக்க சாம்பல்லாம் பாடம் இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் பதிக்கிறதுக்காக போர்ட்ல எழுதி வச்சுட்டு நான் கதைச்சிட்டு இருக்கேன். இனி அடுத்த கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் எழுதப்படாது. மைண்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு வரணும். அந்த அளவுக்கு பிராக்டிஸும் பண்ணிக்கணுமா? கேள்வி வாய்ச்சி முடிய இதுதான் சமன்பாடு, இந்த இடத்துல பயன்படாது வந்துடும், காலப்போக்கில் வரும். பட் அதை நான் அவசரமாக எடுத்துக்கொள்வேன். கேள்வி பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். சரி, பாருங்க 60வது கேள்வியை பாருங்க. டியூப்ல இருக்கிற 60வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 60வது கேள்வி சொல்லலாமா? சீரான ஆர்முடுகளுடன் இயங்கும் வாகனத்தின் இறுதி வேகத்தையும் இடப்பெயர்ச்சியும் காணுங்க. அதே கதை தான், பட் இந்த இடத்துல பாருங்க தந்திரிக்கிறத பாருங்க. இந்த கேள்வி ஆரம்பிக்குது எங்கன்னா, நீங்க அந்த வாகனத்தை அவதானிக்கிறீங்க. அவரு 10 மீட்டர் செகண்ட் -1ல போற ஆரம்பம் டி சமன் நாட்ல அவரோட வேகம் 10 மீட்டர் செகண்ட். எஸ், ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த கார வேகம் தான் நம்மள்ட்ட கேட்காம எவ்வளவு நேரத்துல 5 செகண்ட். சரி, 5 செகண்ட்ல அதுல ஆரம்புகள் தான் தெரியும். 4 மீட்டர் செகண்ட் -2 இறுதி வேகம் v. இறுதி வேகம் v. அவ்வளவுதான். சரி, பாருங்க, நாம இந்த புள்ளியை நான் எடுத்துக்கிறேன், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த புள்ளி ஏ, அதுல கவனமா இருக்கா. இந்த புள்ளியை நாங்க பி எடுத்துக்கிறோம். சரியா, நல்லா பாருங்க. கேள்வி வேகமும் அவரோட இடப்பெயர்ச்சி. எஸ், சரியா பாருங்க. A to B இயக்க திசையில அதே கதைதான். A to B இயக்க திசையில v சமன் u சக at நாங்க யூஸ் பண்ணினால் ஆரம்ப வேகம் இப்ப 10. கவனமா இருக்கணும். சக ஆரம்புகள் 4 தர 5. எனவே 10 சக 20 30 மீட்டர் செகண்ட் -1. சரியா, அதே மாதிரி A to B க்கு இயக்க திசையில் s சமன் ut plus half at வர்க்கம் யூஸ் பண்ணும். எனவே பாருங்க, u க்கு பதிலா ஆரம்ப வேகம் 10 தர t க்கு பதிலா 5 சக 1 × 2 தர ஆறுமுடுகள் 4 தர 5 வர்க்கம். எனவே 50 சக 2 தர 25. எனவே 50 சக 50 100 மீட்டர். இந்த கேள்வி விளங்கிடா? 60வது கேள்வி 30 மீட்டர் செகண்ட் -1 100 மீட்டர் விளங்கிட்டா? சார் விளங்கிட்டு. நோட் பண்ணி எடுங்க. 60வது கேள்வி படமா காட்டி எல்லாத்தையும் காட்டுங்களா? படத்தை நீங்க கோப்பில கேள்வி நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? சரி,
அடுத்த கேள்வி நான் 61வது கேள்வி வாங்க. கியூப்ல இருக்கிற 61. கியூப்ல இருக்கிற 61வது கியூப்ல இருக்கிற 61. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. வாகனம் சீரான ஆறுமுடுகளுடன் இயங்குகின்றது என தரப்படி அதன் ஆறுமுடுகளையும் இடப்பெயர்ச்சியும் காண செல்றாங்க. சரி, அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு வாகனம் ஒரு வாகனம் ஆரம்ப வேகம் 0 தான். ஆரம்ப வேகம் 0, t7 0. சரியா? இதுல ஆறுமுடுகள் தெரியாது, அதான் கேட்டு வச்சிருக்கேன். அது இந்த இடத்துல அந்த வாகனம், சரி, அந்த வாகனம் அடைகிற வேகம் 40 மீட்டர் செகண்ட் -1. எனவே t7 8 செகண்ட் இயங்கியிருக்காரு. இந்த டைம்ல அவர் இடப்பெயர்ச்சி. சரி, இந்த கேள்விய டக்குன்னு செஞ்சு விடைய சொல்லுங்க பாப்பா. டக்குன்னு ஆறுமுடுகளை இடப்பெயர்ச்சியை காணுங்க பாப்போம். ஆறுமுடுகளையும் இடப்பெயர்ச்சியும் டக்குன்னு விடைகளை அப்டேட் பண்ணுங்க. ரைட், ஓகே, வெரி குட். ஓகே, குட். சரி, இங்க கவனிக்கிறேன். இப்ப எங்கள்ட்ட வெரி குட், வாழ்த்துக்கள் எல்லாம் செஞ்சு. இங்க பாரு, சொல்யூஷன் பாரு. நாம இந்த பாயிண்ட கொடுப்போம், என்ன இந்த பாயிண்ட கொடுப்போம். வெரி குட் அண்ணா. சரி, இங்க பாரு, நாம இதை ஏன்னு எடுத்துக்கோம், இதை நாங்க டி. சரியா? ரைட். முதலாவது 6 முதல் கேட்காங்க. இங்க பாருங்க,
ஆரம்ப வேகம் தந்திருக்கான், இறுதி வேகம் தந்திருக்கான், நேரம் தந்திருக்கான். ஆரம்பங்கள் எங்கள்கிட்ட கேள்வி. எனவே A to B க்கு இயக்க திசையில V சமன் U சக AT நாங்க யூஸ் பண்ணினால், V சமன் U சக AT யூஸ் பண்ணினால் ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 40 சக A தர 8 என்று வருவார். எனவே 40 சமன் 8 A சமன் 5 மீட்டர் செகண்ட் -2. ரைட், வெரி குட். -2. சரி, அதே நேரம் நல்ல இந்த வசனத்தை செல்ல போறோம். 8 செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில என்ன கேள்விக்காண்டா 8 செகண்ட். ஏன்னா நம்ம கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம், ஒரு ஆளு கிட்ட வர போறோம். சரியா, நல்ல கவனிங்க. 8 செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி சமன் 4ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 செகண்ட் வரும் வரைக்கும் அடைஞ்சிருக்கிற மொத்த இடப்பெயர்ச்சி கேள்வி. நல்ல வசனத்தை பாருங்க. 8 செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி. எஸ், அது நம்மளோட வலிமையான கேள்விதான். சரியா, கவனிங்க. இப்ப A to B க்கு இயக்க திசையில, சரியா, இப்ப எனக்கு வேற வழி அல்ல. இப்ப நல்லா கவனிங்க. ரைட். ஆறுமுடுகள் நாம கண்டது. ஆறுமுடுகளை பயன்படுத்தாம ஒரு வழி இருக்குதா தேடுங்க. அப்படி இருந்தா பயன்படுத்து, இல்ல வேற வழி இல்ல நாங்க கண்டதைத்தான் பிரதிகண்டு வந்தா நீங்க பயன்படுத்தி சரியா. இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் சொல்றீங்க, நல்லா கவனிங்க. இவ்வாறு இடப்பெயர்ச்சி ஆரம்ப வேகம், இறுதி வேகம், நேரம் தெரிஞ்சால் போதுமானது. இங்க பாருங்க, S சமன் y plus u வின்கு 2 into t என்ற சமன்பாடு. பாருங்க, இறுதி வேகம் 40, ஆரம்ப வேகம் 0, கீழே 2 into என்ன வரப்போறார் 8 வரும். சரியா, இவரை கூட்டி விடுங்க. 40 சக 0 40, 2 பிரிச்சுக்கிட்டா 20 தர 8 2 16 160 மீட்டர். நோட் பண்ணாதவர்கள் நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. 61. சரி, ஓகே, வெரி குட். இப்ப வாங்க அடுத்த கேள்வி, 62வது கேள்விக்கு வரும். சரி, 62வது கியூட்ல இருக்கிற 62வது கேள்விக்கு வாங்க. இனி இதெல்லாம் நீங்க பழகிருப்பீங்க, இவங்கெல்லாம் இனி தேவையில்லை. டக்கு டக்கு டக்குன்னு நான் பயன்படுத்தாம உங்களை நம்பி கிடைக்குது. சரி, அறுபத்தி இரண்டாவது கேள்வி மாற்று. ஓய்வில் இருந்து இயங்க ஆரம்பிக்கும் துணிக்கை சீரான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 இயங்கி 500 மீட்டர் தூரத்தை கடக்கின்றது.
பயணத்தின் இறுதியில் துணிக்கையின் கதியும் இயங்கிய நேரத்தையும் கேட்கிறாங்க. சரி, நீ கவனிங்க. சரி, ஒரு துணிக்கையாக ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பிக்கும் துணிக்கை ஒன்று. சரி பாருங்க, ஒரு துணிக்கை ஆரம்ப வேகம் u=0. நமக்கு கேள்வி ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் t=0. துணிக்கையோட சீரான ஆறுமுடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 ஓட இயங்கி 500 மீட்டர் தூரத்தை கிடக்குதா? எஸ், இந்த தூரம் தந்தாச்சு. 500 மீட்டர் தூரத்தை கிடக்குது. இந்த இடத்துக்கு வந்து இறுதியில் துணிக்கையின் கதியையும் இயங்கிய நேரத்தையும். எஸ், இறுதி வேகம் கேள்வி t=t வந்திருக்காரு. டீயும் கேள்வி டீயும் கேள்வி. எனவே பாருங்கடா, இந்த புள்ளியை நாங்க ஏன்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி இந்த புள்ளியை நாங்க b எடுத்துக்கோம். சரியா? இப்ப பாருங்கடா, a to b இயக்க திசையில பாருங்க, தூரம் தந்திருக்காங்க, இடப்பெயர்ச்சி தந்திருக்காங்க, ஆறுமுடுகள் தந்திருக்காங்க, ஆரம்ப வேகம் தந்திருக்காங்க, இறுதி வேகம் கேள்வி. எனவே நேரம் சம்பந்தப்படாமலுக்கு v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2bs ஒரு சமன்பாடு இருக்கு. ஆரம்ப வர்க்கம் 0 வர்க்கம் சக 2 தர 6 10 தர 500. சரி, எனவே 0 5000 2000 10,000 வரும். இதுதான் v வர்க்கம். எனவே v சமம் வர்க்க மூலம் 10,000 வழியாக வந்தா 100 மீட்டர் செகண்ட் -1. சரி, அதே போல ஒரு நேரம் கேட்காங்க. எஸ், a to b இயக்க திசை s=ut plus half at². நான் எல்லாத்தையும் டக்கு டக்கு முடிச்சோம். இங்க பாருங்க, ஆரம்ப வேகம் 0ங்கிறதால இது அப்படியே 0 ஆகும். 0 தர t தானே 0 ஆகும். எனவே s க்கு பதிலா அவங்க வந்து நான் i சமன் 1/2 தர ஆறுமுடுகளுக்கு பதிலா 10 தர t வர்க்கம் வரும். சுருக்கி விடுங்க, இது 5, இதால சுருக்கி விடுங்க 100 t வர்க்கம் 100 t சமன் 10 செகண்ட். 62வது கேள்வி எல்லாரும் விளையாடா. 62வது கேள்வி எல்லாரும் விளையாடா. 100 மீட்டர் செகண்ட் -1, அதே போல 10 செகண்ட். ரைட், நோட் பண்ணி. ரைட், ஓகே, வெரி குட். அடுத்த 63வது கேள்விக்கு வாங்க. டியூப்ல இருக்கிற 63வது கேள்விக்கு வாங்க. 63வது கேள்வி.
பாருங்க. இனி நாங்க கண்டுபிடிக்கிறோமா 63வது கேள்வி. சரியா? என்ன சொல்றான் பாருங்க. 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கதியுடன் இயங்கும் துணிக்கை ஒன்று. சரியா? பாருங்க. ஒரு துணிக்கை நாங்க பார்த்தோம். அந்த டைம்ல இந்த துணிக்கை 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 t7 நாட் 7 நாட் ஆரம்பிக்கும் துணிக்கைக்கு சீரான ஆர்முடுகள் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 உடன் இயங்கி 264 மீட்டர் தூரத்தை கடக்கின்றது. மீட்டர் தூரத்தை கடக்கின்றது. பயணத்தின் இறுதியில் துணிக்கையின் கதியையும் வேகம் அல்லது கதியையும் இயங்கிய நேரத்தையும் கேட்கலாம். இல்லையா? அந்த இடத்துல அந்த வேகம் என்ன, அந்த கதி என்னன்னு கேள்வி. ரைட், ஓகே. நான் என்ன செய்யறேன்டா, வேர்ட் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கேன். வேர்ட் இல்லாம இது ஒரு பேப்பர் மாதிரி கதைக்கிறதால ஃபைனல் பேப்பர்ஸ்ல இன்னும் தெளிவாக கதைக்கப்படும். அது கதைங்கிற வேர்டை விட வேகம்ங்கிறதான் சிறந்த நல்ல கதைக்கிறது நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரி, பாருங்க. இப்ப வேகம் கேள்வி. எனவே A to B க்கு இயக்க திசை, A to B க்கு இயக்க திசையில் ஆரம்ப வேகம் ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சிலாம் தரப்பட்டிருக்கிறது. எனவே V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS யூஸ் பண்ணுவோம். இறுதி வேகம் தான் கேள்வி. V வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 20 வர்க்கம் சமன் 2 தர 6 முடுகள் 8 தர 264. ரைட், ஒரு ஆள் இத டக்குன்னு பெருகி சொல்லுங்க. டக்குன்னு பெருகி சொல்லுங்க. 264 16 பெருக்கி 4224 சார். 4224. இப்ப கூட்டி விட்டாடா 4624 வரும். இதுதான் V வரும். ரூட்டட் V சமன் வர்க்க மூலம் 4624. இத ரூட் எடுத்து பாருங்க, 68 வருதுன்னு பாருங்க. இத செஞ்சனா 4624 வர்க்க மூலம் 68 ஆகும். ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏ 68 சரியா? ஓ சார், சரி. ரைட், ஓகே. அடுத்து வரும். இப்ப கேட்காங்க நேரம் கேட்காங்க, டி கேட்காங்க. எஸ், ஓகே, நாம யூஸ் பண்றோம். பாருங்க ஸ்பெஷல் A to B இயக்க திசை. A to B க்கு இயக்க திசை S சமன் UT plus half AT வர்க்கம். இடப்பெயர்ச்சிக்கு பதிலா 264 ஆரம்ப வேகம் 20t பிளஸ் 6 முடுகள் 8 1க்கு 2 தர 8 தர t ஸ்கொயர். எனவே 264 சமன் 20t சக 4t வர்க்கம். 4ஆல சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இத 4ஆல சுருக்கலாம். சரியா? 6 4 24 2 மிச்சம் 66 வரும். இத சுருக்கினா எனவே t வர்க்கம் பிளஸ் 5t மைனஸ் 66 சமன் 0. இதான் ஒரு இருபடி சமன்பாடு. இத நாங்க தீர்க்க போறோம். t நாங்க கண்டுபிடிக்க போறோம். ஒரு இருபடி சமன்பாடு. பெருக்கு தொகை பாருங்க. பெருக்கு தொகை மைனஸ் 66 பெருக்கு தொகை கூட்டுத்தொகை பிளஸ் 5 கூட்டுத்தொகை பிளஸ் 5. ரைட், இரண்டு இலக்கம் பெருக்கப்பட்டு மைனஸ்ல விடுவாங்கன்னா கட்டாயம் ஒரு பிளஸ் ஆகிக்கணும், இன்னொரு மைனஸ் ஆகிக்கணும். அது இதுல கூட்டுப்பட்டு பிளஸ் 5 வாருன்னா பெரிய பிளஸ் ஆகிக்கணும். இது 11, இது 6 ஆகிக்கணும்.
சரியா கூட்டி பாருங்க. +5 வரும், பெருக்கினா மைனஸ் வரும். எனவே t வர்க்கம் சக 11t -6t -66 சமன் 0. இதுல இருந்து t நாங்க வெளியால் எடுத்தா t சக 11, இதுல இருந்து -6 வெளியால் எடுத்தா t சக 11. இது சமன் 0. இதுல இருந்து t சக 11 வெளியால் எடுத்தா இதுல t -6 சமன் 0. இரண்டு கோவைகள் பெருக்கப்பட்டு 0 விடவாண்டா தீர்வு தலைகள் போனா t சக 11 சமன் 0, t சக 6 சமன் 0 வருது. இதுல இருந்து t சமன் -11, t சமன் 6 செகண்ட். பட் t நேரம் மைனஸ்ல வராது, greater than 0. ஏன்னா 0 இருக்கலாம் அல்லது 0 பெருசா இருக்கு, ஈக்குவல் அல்லது greater than. எனவே t சமன் 6. சரி, இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 6வது செகண்ட்ல 264 மீட்டர் தூரத்தை கிடக்கும். பட் இறுதி வேகம் கண்டுபிடிச்ச கேள்வி தேசம் முடிக்கிறது. பாருங்க, இதே கேள்வியை இந்த வேகத்தை வச்சு முடிக்கிறேன்டா v சமன் u சக a ஒரு வரையில முடியும். பாருங்க, a to b v சமன் u சக a உங்கள நம்பிக்கை இருந்தா முடியும். v க்கு பதிலா 68, ஆரம்ப வேகம் 20, 6 மூடுகள் 8, t கொண்டு போய் கழிச்சு விடுங்க. இங்க பாருங்க, 48 சமன் 8 t 6 8 48. அப்ப t சமன் 48, 8ஆல பிரிச்சு விட்டா 6 செகண்ட். இவ்வளவோட இந்த கேள்வியை முடிக்கலாம். இவ்வளவு எல்லாம் நாங்க கடக்க தேவை. நான் ஏன் இவ்வளவையும் கடந்தா இப்படி ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு. நாங்க கண்ட விடையை பயன்படுத்தாம அவங்களோட தரவுகளை மட்டும் நாங்க கதைச்சிருக்கோம். நீங்க என்ன கேள்வி செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதெல்லாம் நீங்க நேரடியா நீங்க பயன்படுத்திட்டு போகலாம். சரி, ஓகே, நோட் பண்ணிடுங்க. எல்லாரும் இந்த கேள்வி வைக்கிறா? எஸ், நோட் பண்ணி எடுத்துட்டு எஸ் நோட் பண்ணி எடுத்துட்டு சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு நான் நோட் பண்ணி முடியாதா? நோட் பண்ணி முடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நோட் பண்ணி முடியலன்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நம்ம முடிக்கலாம். அல்லது கிளாஸ் முடிய நான் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணணும். இல்ல நீங்க செல்ஃபா இனி செய்யலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரியா, நீங்க இனி அழகா செய்யலாம். நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? இன்னும் போக 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 இன்னும் பெரிய பகுதிகளை நாங்க வர வர பிசிக்ஸ் பாருங்க அழகா கொண்டு வச்சு. சரியா, ரைட், வாங்கடா.
64வது கேள்விக்கு வாங்க. சரி, இப்ப நாங்க அடுத்த டைப் கொஸ்டினுக்கு நாங்க வரப்போறோம். சரியா? 64வது கேள்வி என்னங்கிறத பார்ப்போம். சரியா? சொல்ல பாருங்க. ஒரு சீரான ஆரோடுகள் 4 மீட்டர் செகண்ட் -1 ஓய்வில் இருந்து நேர்கோட்டில் இயங்க ஆரம்பிக்கும் துணிக்கை 5ஆம் செகண்டில் இவ்வளவு நேரமும் 5 செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி. இப்ப 5ஆம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி என்னங்கிறத பார்ப்போம். சரியா? இங்க அவங்க கேட்காக பாருங்கடா. ஒரு சீரான ஆறுமுடுகள் T7 நாட்ல நீங்க பாக்குறீங்க. அவர் ஆரம்ப U7 0 சொல்லிட்டாரு. T7 நாட்ல சரியா? சீரான ஆறுமுடுகள் 4 மீட்டர் செகண்ட் -2 4 மீட்டர் செகண்ட் -2 நேர்கோட்டில் இயங்கி ஆரம்பித்து துணிக்கை 5ஆம் செகண்ட். நல்லா பாருங்க, நீங்க துணிக்கையை பாருங்க. 5ஆம் செகண்ட்ல இங்க இருக்காது. T7 5 செகண்ட்ல இங்க நல்லா கவனிக்கிறார். இந்த மொத்த தூரம்ங்கிறது நல்லா பாருங்களா, இந்த T7 நாட்ல இருந்து இதுவரைக்குமான இந்த தூரம்ங்கிறது இது யாருண்டா 5 செகண்டில் அடைந்த மொத்த இடர்ச்சி. நல்லா பாருங்க, 5 செகண்டில் அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சி. முதலாவது கேள்வி மட்டும்தான் இவ்வளவு பேச்சு. நம்மள்ட்ட கேள்வி 5ஆம் செகண்டில் அடைஞ்சு பாருங்க. முதலாம் செகண்ட், 2ஆம் செகண்ட், 3ஆம் செகண்ட், 4ஆம் செகண்ட் முடிஞ்சு நான் அடுத்த தரம் டச் பண்ணேன். அடுத்த 5ஆவது செகண்டுக்கு நான் இப்படி டச் பண்ணது அவர் இயங்கின்னு சொல்லுவோம். அதான் கேட்காங்க. 5ஆம் செகண்டில் அடைந்த நான் 4ஆம் செகண்ட்ல துணிக்கு இங்க இருக்குதுக்கு பாருங்க. இங்க இருக்குது நம்ம எடுத்து T7 4 செகண்ட்ல இங்க இருக்குது துணிக்கு. இப்ப உங்கள்ட்ட கேள்வி என்னன்னா 5ஆம் செகண்டில் 4 செகண்ட் முடிஞ்சு அடுத்த 5ஆம் செகண்ட்ல கேட்ட கேள்வி இதுதான். 5ஆம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி 4 செகண்ட் முடிஞ்சு அடுத்தது இதுதான் 5ஆம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி. எங்களுக்கு தெரியுது. 8ஆம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு Sn சமன் U plus half A 2n-1. இல்ல நீங்க சரியா நம்மள பிறகு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சும்மா 5 செகண்ட்ல அடைந்த இடப்பெயர்ச்சியை கண்டுட்டு 4 செகண்ட்ல அடைந்த இடப்பெயர்ச்சியை கண்டுட்டு ஒரு ஆளை கழிச்சு விடுங்க. இந்த துண்டு வரும். பட் நேரடியாக நாங்க சமன்பாடு காணலாம். சரியா? S5 5ஆம் செகண்டில் அடைந்த சமன் ஆரம்ப வேகம் 0 சக 1/2 தர ஆறுமுடுகள் 4 2 தர 5 சய 1. சரியா? எனவே 2 தர 2 10 10ல 9 கழிச்சா 9 9 18 மீட்டர். கேட்ட கேள்வி நான் கதைச்ச கதைகள் ஆன்சர் எடுத்த முறையெல்லாம் வழங்கிட்டேன். ரைட், ஓகே, நோட் பண்ணிடுங்க. சரி, நீங்க கவனிங்கடா. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சரியா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இன்ஷால்லா என்ன செய்யுங்க, இதை நோட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிற கேள்வியெல்லாம் நீங்க அழகாச்சிக்கலாம். சரியா? எது வரைக்கும் நீங்க செய்யலாம்னா 74வது கேள்வி வரும் வரைக்கும் நீங்க செய்யலாம். அப்ப அடுத்த கிளாஸ் நாங்க மெக்கானிக்ஸ் கிளாஸ் சந்திக்கிறதுக்கு இடையில நீங்க அந்த 74வது கேள்வி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் என்ன செய்யலாம், அந்த கேள்விகளை பயன்படுத்திட்டு புவியீர்ப்பின் இயக்கம்ங்கிற அடுத்த சப்ஜெக்ட் நாங்க ஸ்பீடா நாங்க போய் முடிக்கணும். எங்களோட சிலபஸை டக்குன்னு முடிக்கிறது தான் என்னோட நோக்கம். நிறைய கேள்விகள் செய்யறதுக்காக. சரியா? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க அந்த கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ரைட், ஓகே, பாய்.